அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாலயபட்ச நாட்களில் நடக்கக்கூடிய அதிசயங்களை பற்றி, அதேபோல் இந்த மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகாலயபட்ச நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு பலன்களானது அமைந்திருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொருளாதார நிலைகளானது பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை காணப்போகிறதா, அக்டோபர் 2க்குள்ளார இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி நேயர்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிட கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய வீடியோவில் பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. மகாலயபட்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சாகாய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கிறார். தனாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அமர்ந்தபடி தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால உங்களுடைய தொழிலானது வளம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. தொல்லை தந்தை எதிரிகள் விலகுவார்கள். நிலையான வருமானத்திற்கு வழிகளானது அமைத்துக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவையானது பார்த்தீங்கன்னா பூர்த்தியாகும். பூமி வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டுங்க. புனித பயணங்களானது பார்த்தீங்கன்னா உருவாகுங்க. சர்ப்ப கிரகங்களை முறையாக வழிபட்டால் சகல நோய்களானது தீரு. அதே போல இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரே. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படின்னே சொல்லலாங்க. ஆனாலுமே லாபாதிபதியாகவும் சனி இருப்பதனால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகளும் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்க செய்யும். இருப்பினும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா சமாளித்து விடுவீர்கள். வெளிநாட்டு பயணத்தில் கொஞ்சம் தாமதங்களானது ஏற்படலாங்க. இந்த காலத்தில் முறையான வழிபாடுகள் முன்னேற்ற பாதிப்பில் இருந்து விடுபட வைக்கும். கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். களத்திரஸ்தான அதிபதியான அவர் களத்திரஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது யோகமான நேரங்களாகும். இல்லத்தில் மங்கள ஓசைகளானது பார்த்தீங்கன்னா கேட்க முடியவில்லையே என்ற நீண்ட நாட்களாக இருந்த ஏக்கங்கள் இப்பொழுது தீருங்க. வரன்கள் பார்த்தீங்கன்னா வாசல் வரையாக பார்த்தீங்கன்னா கை நழுவி போகிறதே என்ற மன வாட்டங்களானது இப்பொழுது மறையும். தங்களுக்கோ தங்களை சார்ந்தவர்களுக்கோ தங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ திருமணம் கைகூடி வரும். திடீரென பார்த்தீங்கன்னா வரன்கள் திக்குமுக்காட வைக்கும். குடும்ப ஒற்றுமைகளானது பார்த்தீங்கன்னா பலப்படுங்க. ஒரு சிலர் குடியிருக்கக்கூடிய வீட்டையே பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமானது தேவைப்படுகிறது. அஷ்டமாதிபதி வலுவடையும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தடைகளானது அதிகரிக்குங்க. உறவுகளானது உங்களுக்கு பகையாகலாம். உள்ளத்தில் நினைத்ததை பார்த்தீங்கன்னா உடனடியாக செய்ய இயலாது. வரவை காட்டிலுமே செலவுகளானது 2 மடங்காகும். வாகன பழுது ஆனது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளினுடைய முரண்பாடான குணத்தினால பார்த்தீங்கன்னா வேலையில் இருந்து விலகி கொள்ளலாமா என்ற ஒரு சிந்தனைகளானது உங்களிடையே காணப்படும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதன் துளராசிக்குள்ளே செல்கிறாரு. அதனால் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்க இருக்கிறார். இந்த காலத்தில் பொருள் வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் 2 மடங்காகுங்க. வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், நாடு மாற்றம் போன்றவை நிகழ நேரங்கள் இது கிடையாது. மேலுமே பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன் கருதி செலவிடுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விரயங்களானது கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பமான வகையில் பார்த்தீங்கன்னா பணியிட மாற்றங்களானது அமையாது. கலைஞர்களுக்கு நண்பர்களின் மூலமாகவே நல்ல தகவலானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. மாணவ மணிகளினுடைய கவனச்சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது.
பெண்களுக்கு வரவை காட்டிலுமே செலவுகளானது கூடுகிறதே என்ற கவலைகளானது மேலோங்கும். சேமிப்பானது பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய நேரங்கள் இது. மேலுமே தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலைகளானது மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்களானது வந்து சேருங்க. வியாபார போட்டிகளினுடைய தடை தாமதங்களானது நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாகவே பார்த்தீங்கன்னா செயல்பட்டு மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை பெறுவார்கள். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்களானது உண்டாகும். சக ஊழியர்கள் நட்புடன் பார்த்தீங்கன்னா பழகுவார்கள். குடும்பத்தில் அமைதியானது பார்த்தீங்கன்னா குறைவது போலவே தோன்றும். சகோதரர்களுடைய வழியில ஏதாவது பிரச்சனைகளானது தலை தூக்கலாம். கவனங்கள் தேவை. பிள்ளைகள் மூலமாகவே பெருமையானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. விருப்பமான நபரை சிந்தித்து நீங்கள் மகிழ்வீர்கள். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையில் அன்பானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துவது நல்லது. அதேபோல் பணவரவானது திருப்தியை கொடுக்கும். கோபத்தை குறைப்பது நல்லது. பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்துவது நல்லது. பண வரவானது திருப்தியை கொடுக்கும். கோபத்தை குறைப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு சகஜ நிலைகளானது பார்த்தீங்கன்னா காணப்படுங்க. நண்பர்கள் மூலமாகவே நல்ல தகவலானது சேரும். சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளியானது இப்பொழுது குறையலாம். ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு உருவாகுங்க. மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். அதேபோல் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவார்கள். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனையை தருங்க. மற்றவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கும். அனுகூலமான பலன்களானது கிடைக்குங்க. பணவரவானது அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா காண்பீர்கள். எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும். அதே போல் இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாகன யோகங்கள் உண்டுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்படும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார். அதேபோல் மனம் மகிழும்படியான சம்பவங்களானது ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். முன்னேற்றங்களும் காணப்படும். வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமைகளானது குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன்களானது ஏற்படுங்க. கடினமாக பார்த்தீங்கன்னா காரியங்களையும் திறமையாகவே செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். பிள்ளைகளால் பெருமைகளானது உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது இப்பொழுது நீங்குங்க. குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்களானது ஏற்படும். புதிய தொடர்புகள் மூலமாக லாபங்களானது உண்டாகுங்க. மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகளானது இப்பொழுது நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நல்ல ஒரு ஆதரவானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நண்பர்கள் உறவுகள் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இழுபறியாக இருந்த வேலைகளை எல்லாமே சுலபமாக முடித்து விடுவீர்கள். உங்களுடைய பேராசை தான் சில நஷ்டங்களை உண்டு பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேராசையை பார்த்தீங்கன்னா குறைத்து கொள்ளுங்கள். செலவை குறைத்து கொள்ளுங்கள். அதிகமாக பார்த்தீங்கன்னா வாய் பேசக்கூடாது. அடுத்தவர்களுடைய நல்லதுக்காக சில விஷயங்களை சொல்லும் போதே அதை நீங்கள் செவி கொடுத்து பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டும். அலட்சிய போக்கோடு பார்த்தீங்கன்னா தெரிந்தால் ஆபத்து உங்களுக்கு தான். ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளானது வரும் வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருந்துக்கோங்க. மேலுமே உங்களுக்கு வாக்கு வன்மையானது ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா செவிசாய்ப்பார்கள். புதிய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா கிடைப்பார்கள். தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவலானது சேரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது காணப்படுங்க. லாபங்களானது ஏற்படும். பழைய பாக்கிகளானது வசூலாகும். வியாபாரங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பான கடித போக்குவரத்து சாதகமான பலனையை கொடுக்குங்க. புதிய ஆர்டர்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். பணியாளர்கள் மூலமாகவே நன்மையானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையுமே பார்த்தீங்கன்னா செய்து முடித்து பாராட்டையும் பெறலாம். கௌரவங்களானது கூடும். நிலுவைத் தொகை சேரும். அதே போல பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கலாம். பெண்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது கூடும். தொலைதூர தகவல் நல்ல தகவலாக வரும். எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிகாரமாக தொடர்ந்து வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் அதேபோல் வயதானவர்களுக்கு உதவிகள் செய்வதும் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு சேர்க்கும்.
செல்வச் சேர்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கு பலன்கள் வந்து கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.